இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் வந்து செய்ய போறேன். இது எப்படி ரொம்ப சிம்பிள் ஈஸி டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணில போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த விதைங்கள்லாம் வந்து அப்படியே வந்து வந்துடும். ஸோ வேணும்னா இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம். பிகாஸ் விதைலாம் இருந்துச்சுனாக்கா என்ன ஆகுதுனாக்கா பசங்க வந்து சரி சாப்பிட மாட்டேன்றாங்க. இல்லை நீங்கள் அப்படியே போட்டால் ரொம்ப நெல்லுது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைங்கள்லாம் எடுத்துடுறேன். அப்படியே வந்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடுறோம். ஆயில் நல்லா காயிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ தட் நான் வந்து லிமிட்டடாகவே ஆயில் போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் வந்து பார்த்தல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சி போயிருக்கு. ஆயில் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. கடுகு சீரகம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு மிளகாய் பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாகவே ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பெருங்காயம், ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்கின பிறகு தண்ணி வந்து விட்டுலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நாள் ஒரு 5 விசில் வந்து வேகணும். ஸோ வந்த பிறகு தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி